அவரைக்கொட்டையை நல்லா உரிச்சிட்டு நைட் படுக்கும்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு படுத்துங்க. இப்போ காலையில் எழுந்து இதை நம்ம பருப்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. மேலே இருக்கிற தோல் கையில் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா தோல் நீக்கிறோம். நம்ம குழம்பு செய்யலாம். பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் தோல் நீக்கின பருப்பு. இந்த பருப்பில் வந்து மசால் குழம்பு, முட்டை குழம்பு, நம்மளுக்கு கறி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி அவரை பருப்பு பண்ணி பச்சை கொட்டையை குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்க செய்வாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவும் செய்வாங்க. எங்கள் அம்மா செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் மம்மியை தான் செஞ்சு கொடுக்க சொல்ல போகிறேன். அம்மா குழம்பு செஞ்சு தாம்மான்னு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஆய் சொல்லிடுமா. அம்மா இன்னைக்கு வந்து பிதுக்கம்பருப்பு குழம்பு செய்கிறாங்க. அதுக்கு தேவையானது என்னென்ன போடுறோன்னு சொல்லுமா. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு வெங்காயம் பச்சை, அப்பாத்திக்கு தேங்காய், 2 தக்காளி. இதை ஆட்டி எடுத்துக்கணும். இதை ஆட்டி எடுத்துக்கணும். அப்பாத்திக்கு இதை அந்த பருப்பு வியாபாரத்தில் இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி பருப்பு ஒரு விசில் விட்டுறணும். ஒரு விசில் விட்டு இந்த மசாலாலாம் ஆட்டி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு தாளிக்கிறது. சரி, எடு. சொல்லு. ஆட்டின மசாலா இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, காரத்துக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு. நான் உப்பு சேர்த்தணும். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான்ப்போ. எல்லாம் தேவையான அளவு அரைச்சி நல்லா குழம்பு கொச்சிட்டு தாளிச்சிக்கணும். மசாலா நல்லா கொதிக்கிட்டு, நல்லா குழம்பு கொதிக்குது. நம்மளுக்கு நல்லா மசாலா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்ச அப்புறமா அம்மா குழம்பு தாளிச்சிடுவாங்க. களி மசாலா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தாளித்து வச்சு ஸ்டவ்வை அணைச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அம்மா களி செஞ்சுருக்காங்க, குழம்பு ஊற்றுறாங்க. ஓகே, தேங்க்ஸ்மா. எல்லாருக்கும் பாய் சொல்லிடுமா. பாய். போடு தின்னு சோத்தா.